Yeah, hi friends. Today நம்ம exercise 1.5 jump பண்ண போறோம். exercise 1.5 ரொம்ப ஈஸியான சாப்டர் தான். exercise 1.5 actually exercise 1.5 jump பண்றதுக்கு முன்னாடி there are two things ஓகேவா. ஒன்னு வந்து கான்செப்ட் கிரியேஷன், இன்னொன்னு வந்து ப்ராப்ளம் சால்விங். ஃபர்ஸ்ட் கான்செப்ட் கிரியேட் பண்ணிடலாமா? ஓகே. கான்செப்ட் கிரியேஷன் அப்படின்னா என்னன்னா, ஒரு ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்றதுக்கு செட் ஆஃப் டூல்ஸ் நமக்கு தேவை. செட் ஆஃப் கான்செப்ட்ஸ் நமக்கு தேவை. ஓகேவா? கான்செப்ட்ஸ் இல்லாம யூ கேனாட் ஏபிள் டு சால்வ் த ப்ராப்ளம்ஸ். ஓகேங்களா? இப்போ வந்து 5:45 ஆகுது. ஓகேவா? லெட் மீ சி அப் 6:45 வரைக்கும் நான் எடுக்கிறேன்னு பாக்குறேன். ஓகேவா? ஓகே. erase பண்ணலாம் because I'm going to send you the notes after the every class. ஓகேவா? ஓகேங்க. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்ன நம்ம படிக்க போறோம்? இது என்னோட ப்ராப்ளம். இப்போ வந்து டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டியை பத்தி படிக்க போறோம். டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி. டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டினா என்ன சார் அப்படின்னா, ப்ரீவியஸ் சாப்டர்ல வந்து வி வுட் ஹவ் ஸ்டடிட் கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அண்ட் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. இப்போ வந்து லெவல் அப் ஆகிறதுனால யூ ஆர் கோயிங் டு ஸ்டடி டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி. வாட் இஸ் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டினா, அதுல 6th ஸ்டாண்டர்ட்லயோ 7th ஸ்டாண்டர்ட்லயோ யூ வில் பி ஸ்டடிட் a into b plus c equal to a into b plus a into c. For example, 5 into 2 plus 10 plus 2 equal to 5 into 10 plus 5 into 2. இங்க 5 into 12 is equal to 60 வருங்களா? இங்க 50 plus 10 வருங்களா? Okay, 60. So 60 equal to 60. இந்த சேம் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி வந்து அரித்மெட்டிக் மேனிபுலேஷன்ல பார்த்தோம். இப்போ வந்து செட்ஸ்ல பார்க்க போறோம். அவ்வளவுதான். ஓகேவா? டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டில ரெண்டு இருக்குங்களா? அப்படி ரெண்டு ப்ராப்பர்ட்டி டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டில இருக்கு. ஓகேவா? இந்த டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டில ரெண்டு இருக்கு. அந்த ரெண்டு என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா, இப்ப எப்படி சார் நான் ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா, வெரி வெரி சிம்பிள். a into b plus c equal to a into b plus a into c. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி என்னன்னா, இன்டர்செக்ஷன் ஓவர் யூனியன். அப்படின்னா இன்டர்செக்ஷன் இது மல்டிபிளிகேஷன் ஓவர் அடிஷன். ஆக்சுவலா அது மல்டிபிளிகேஷன் ஓவர் அடிஷன். ஓகேவா? இதுல ரெண்டு இருக்கு. ஒன்னு வந்து இன்டர்செக்ஷன் ஓவர் யூனியன், இன்னொன்னு யூனியன் ஓவர் இன்டர்செக்ஷன். ஓகேவா? அது எப்படி சார் நாங்க வந்து ஞாபகம் வச்சுக்கிறது? யூனியன் ஓவர் இன்டர்செக்ஷன். ஓகேவா? இப்ப வந்து இதுல இன்டூ பிளஸ் இருக்கா? இன்டூ பிளஸ் அதுல ஆக்சுவலா என்ன பண்ணணும் அப்படின்னா, லைக் இன்டூக்கு பதிலா நீங்க இதுவும் இன்டர்செக்ஷனும் யூனியனுக்கு பதிலா இதுவும் போட்டுக்கோங்க. ஓகேவா? அப்புறம் என்ன பண்ணணும்னா, லைக் இதுக்கு பதிலா யூனியன், இதுக்கு பதிலா இன்டர்செக்ஷன் போட்டுருவேன். ஜஸ்ட் வந்து ஒரு காம்பினேஷன் ஃபார்ம் பண்ற மாதிரி. இந்த காம்பினேஷன் அப்படின்னா என்னன்னா, லைக் ஏ இன்டர்செக்ஷன் புது பேஜ் வச்சுக்கலாமா? அதான் கொஞ்சம் a into b plus c is equal to a into b plus a into c. ஓகேங்களா? இப்போ வந்து இன்டுக்கு பதிலா நீங்க வந்து இன்டர்செக்ஷன் பண்ணுங்க. a intersection b union c is equal to a intersection b union a intersection c. ஓகேவா? அதாவது இந்த இன்டுக்கு பதிலா இன்டர்செக்ஷனையும் பிளஸ்க்கு பதிலா யூனியனையும் வச்சா பாருங்க, ரொம்ப எப்படி ஈஸியா வந்துச்சா? இன்டுக்கு பதிலா இன்டர்செக்ஷன், பாருங்க இங்க வந்து பிளஸ்க்கு பதிலா யூனியன். ஓகேவா? ஓகே. இது வந்து ஃபர்ஸ்ட் லா. இது வந்து இன்டர்செக்ஷன் ஓவர் யூனியன். ஓகேவா? இன்டர்செக்ஷன் ஓவர் யூனியன். ஓகேவா? ஏன்னா இன்டர்செக்ஷன் இங்க இருக்கு, ஓவர் யூனியன். இது வந்து ஃபர்ஸ்ட் லா. செகண்ட் லா என்னன்னா, லைக் யூனியன் ஓவர் இன்டர்செக்ஷன். இந்த இன்டுக்கு பதிலா யூனியன் போட்டா a யூனியன் b இன்டர்செக்ஷன் c is equal to a யூனியன் b இன்டர்செக்ஷன் a யூனியன் c. அதாவது a யூனியன் b இதுவும் இருக்கா, அப்படியே உள்ள வந்துடும். அப்புறம் a யூனியன் c இங்க இருக்கா, அதுவும் இங்க வந்துடும். இந்த இன்டர்செக்ஷன் வந்து அப்படியே வெளியே வந்துடும். அவ்வளவுதான். புரியுதா உங்களுக்கு? எப்படி சொல்லி தரேன்னா, a யூனியன் b இன்டர்செக்ஷன் c எப்படி வரும்னா, வேற கலர் எடுத்துக்கிறேன். ஓகேவா? I'm taking another color called as yellow. a யூனியன் b இந்த வெளியே இருக்கிற ஆக்சுவலா உள்ள வந்துடும். a யூனியன் b a யூனியன் c வெளியே வந்துருமா? ஓகே.
இந்த நடுவுல இருக்கிற இன்டர்செக்ஷன் வெளியே வந்துடும், அவ்வளவுதான். This is the formation. This is the formation. ஆக்சுவலா ஒரு ஃபார்முலாவை படிக்கிறது முடிந்த ஃபார்மேஷன். ஓகே ஓகே. ஏ இன்டர்செக்ஷன் பி யூனியன் சியும் அதே மாதிரி தான். இந்த வெளியே இருக்கிறது ஆக்சுவலா ஏ இன்டர்செக்ஷன் பி, ஏ இன்டர்செக்ஷன் சி வந்துடும். அந்த நடுவுல இருக்கிற யூனியன் வந்து வெளியே வந்துடும். அவ்வளவுதான் அவ்வளவுதான். வெரி வெரி சிம்பிள். ஓகேவா, வெரி சிம்பிள். ஓகே, ஆஃப்டர் திஸ் நம்ம என்ன பார்க்க போறோம்னா எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க போறோம். ஓகேவா, ஆக்சுவலா ஒரு தியரம் படிச்சா அதுக்கப்புறம் we should be able to see the examples, right? Yes, we should see the examples and we should do the things. ஓகேவா, example 1.20. They have given 3 sets and asking me to verify whether distributive property, one of the distributive property கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஈஸியா சால்வ் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ், நாட் அ ப்ராப்ளம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எக்ஸாம்பிள் 1.21 ஆக்சுவலா. எக்ஸாம்பிள் 1.21 ஒரு 3 செட் கொடுத்துருக்காங்க. ஏ செட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா லைக் 0, 2, 4, 6, 8. ஓகேவா, பி எக்ஸ் such that x is a prime number and x is less than 12 அப்படின்னு வச்சுங்களா. ஓகே, less than 11 கொடுத்துருங்க. ஸோ 2, 3, 5, 7. ஓகேவா, சி வந்து என்னன்னா லைக் is a unit number and less than 5, less than 7, 8. They're asking me to verify the distributive property. அதாவது A யூனியன் B intersection C is equal to A யூனியன் B intersection A யூனியன் C. அப்படிங்க. So LHS RHS we have to verify. ஓகேவா, LHS erase பண்ணிடலாமா? இது erase பண்ணலாம். இது erase பண்ண முடியாது because we are going to do this problem. The undo வேற இங்க இல்ல. இந்த ஆப்ல undo மட்டும் இல்ல, இருந்தா நல்லா இருக்கும். இது இருக்கும்னு நினைக்கிறேன். I don't know where it is. Not sure. 0, 10, 0, 2, 4, ஓகேவா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஏ இன்டர்செக்ஷன் பி என்னன்னு பார்த்தோம்னா பி இன்டர்செக்ஷன் சி என்னன்னா பியும் சியும் இன்டர்செக்ஷன் பண்ணா 5 வருதா, அப்புறம் 7 வருது. பி இன்டர்செக்ஷன் பி பி. ஓகே, ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் சி என்ன வரும்? 0, 2, 4, 5, 6, 7. ஓகே, இப்போ பி ஏ யூனியன் பி என்ன? 0, 2, 4, 3, 4, 5, 6, 7, 8 தான் ஏ யூனியன் பி. அடுத்து ஏ யூனியன் சி என்ன? 0, 2, 4, 5, 6, 7, 8. இது ரெண்டு இன்டர்செக்ஷன் பண்ணா என்ன வரும்? 0 வரும், 2 வரும், 4 வரும், 5 வரும், 7 வரும், 8 வருதா? ஏ யூனியன் பி. ஓகே, ஏ யூனியன் சி. இப்போ இதுல தப்பு பண்ணிக்க நினைக்கிறேன். இங்கே 8 வரும். கரெக்ட். 8. ஸோ 0, 2, 4, 5, 7, 8. 6 இங்க வருதா? அதே சொல்லுங்க. ஏ யூனியன் பி இங்க 6 இங்க வரும். கரெக்ட். 0, 2, 4, 5, 6, 7, 8. ஓகேவா. ஓகே, ஆக்சுவலா 1 இது 1 இது 2. 1 is equal to 2. hence வந்து distributive property is said to be correct. ஓகேவா. ஓகே, அடுத்து எக்ஸாம்பிள் 1.22ல they are given you the next given you the same இது and asking you to verify it using Venn diagram. ஓகேவா, ஆக்சுவலா ரெண்டு முறை கேக்குறாங்க. இந்த டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டியே இந்த சாப்டரே வந்து எப்படின்னா they are asking going to do verify using algebraically or else verify using Venn diagram. அவ்வளவுதான். இந்த ரெண்டு தான் இருக்கும். இந்த ரெண்டு மட்டும் ஈஸியா தான் இருக்கும். ஸோ இது ரெண்டு படிச்சிருங்க. ஓகேவா. ஓகே, இப்போ வந்து they are asking me to verify A union A intersection B union C is equal to A intersection B union A intersection C. ஓகேவா, using Venn diagram. ஓகேவா, இந்த Venn diagramல இது ரெண்டா பிரிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து LHS, செகண்ட் வந்து RHS.
இப்ப மூணு சர்க்கிள் வந்து வரைஞ்சுக்கலாம். அந்த 3 சர்க்கிளுமே இப்படிதான் இருக்கும். இப்படிதான் இருக்கும். ஓகேவா? இது வந்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் ஆனாதான் உங்களுக்கு வரும். ஏபிசி பி யூனியன் சி அப்படின்னா பிஏ ஃபுல்லா ஷேட் பண்ணிடுங்க. அப்புறம் சிஏ ஃபுல்லா ஷேட் பண்ணிடுங்க. இது வந்து பி யூனியன் சி. ஆக்சுவலி நீங்க போட்டு இப்படி மேல போட்டுருங்க. இது வந்து பி யூனியன் சின்னு ஒரு நல்ல ப்ராக்டிஸா இருக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து இப்படி போட்டு இப்படி போட்டு இப்படி போட்டு இப்ப ஏ இன்டர்செக்ஷன் பி யூனியன் சி என்னன்னா இதுல ஏ வந்து எதுலாம் இன்டர்செக்ஷனா இங்க இந்த பூரா இன்டர்செக்ஷன் ஆகுதா? ஸோ இங்க பூரா okay, okay. இது வந்து எல்ஹெச்எஸ். ஓகேங்களா? இப்ப ஆர்ஹெச்எஸ் போலாமா? ஆர்ஹெச்எஸ் வந்து ஏ இன்டர்செக்ஷன் பி, இங்க வந்து ஏ இன்டர்செக்ஷன் சி, இங்க வந்து ஏ இன்டர்செக்ஷன் பி யூனியன் ஏ இன்டர்செக்ஷன் சி. ஓகேவா? ஓகேங்களா? ஓகே. இங்க வந்து ஒரு சர்க்கிள் போட்டு இங்க ஒரு சர்க்கிள் இங்க ஒரு சர்க்கிள். ஓகேவா? இப்ப ஏ இன்டர்செக்ஷன் பி இது. ஓகே. ஏ இன்டர்செக்ஷன் சி வந்து இது. ஏ இன்டர்செக்ஷன் பி இது வேற ஒண்ணு. ஓகேவா? ஏ இன்டர்செக்ஷன் அதாவது ஏ இன்டர்செக்ஷன் பி யூனியன் ஏ இன்டர்செக்ஷன் சி இது ரெண்டு. ஓகேவா? ஓகே. ஓகேவா? எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ் எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ் சேமா இருக்கு. ஸோ வி வெரிஃபைடு. ஓகேவா? ஹென்ஸ் வெரிஃபைடு. ஓகேவா? அவ்வளவுதான். ரொம்ப ரொம்ப ஈஸியான இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? ரொம்ப ரொம்ப ஈஸியானதுதான். யூ டோன்ட் நீட் டு வரி. ஓகேவா? Next, actually, we are going jumping into De Morgan's law. Okay, De Morgan's law is a very very easy law. De Morgan's law வந்து there are two types. ஓகேவா? ஒன்னு வந்து De Morgan's lawல வந்து there is a De Morgan's law is a very very famous law, friends. De Morganங்கிற மேத்தமேட்டிக்ஸ் வந்து மதுரையில பிறந்தாரு. ஸோ அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. பட் De Morgan's lawவை பொறுத்த வரைக்கும் there are two kinds. ஓகேவா? De Morgan's law there are two kinds. ஒன்னு வந்து என்னன்னா De Morgan's law of set difference, இன்னொன்னு De Morgan's law of complementation. De Morgan's law of set difference. ஆக்சுவலா நீங்க உங்க கொஸ்டின் கொடுத்துருக்கும் போது செட் டிஃபரன்ஸ் கேட்கறாங்களா இல்ல காம்ப்ளிமெண்டேஷன் கேட்கறாங்களா நல்லா தெளிவா படிங்க. திஸ் வேர்ட் மார்க்ஸ் அ வெரி டிஃபரன்ஸ் இன் எக்ஸாம். ஓகேவா? ஒரு எக்ஸாம் படிக்கும் போது ஜஸ்ட் சி வெதர் தேர் ஆஸ்கிங் யூ De Morgan's law of set difference or De Morgan's law of complementation. ஓகேவா? ஓகே. அதுல ரெண்டு லா இதுல ரெண்டு லா இருக்கு. அவ்வளவுதான் முடிஞ்சு. ஃபர்ஸ்ட் லா வந்து a minus b union c equal to a minus b intersection a minus c. அவ்வளவுதான். இந்த மைனஸ் வந்து உள்ள போகும், இந்த யூனியன் வந்து இன்வெர்ட் ஆயிடும். அவ்வளவுதான். ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். இன்னொன்னு a minus b intersection c is equal to a minus b union a minus c. ஓகே. லா ஆஃப் காம்ப்ளிமெண்டேஷன் என்ன சார்னு கேட்டா a union b the whole bar equal to a bar intersection b bar. இது ஒண்ணு. செகண்ட் லா வந்து a intersection b the whole bar is equal to a bar union b bar. இது ஒண்ணு. ஸோ இது ரெண்டு நம்ம படிச்சிட்டோம். ஓகே சார், படிச்சிட்டோம். De Morgan's லாவும் படிச்சிட்டோம், டிஸ்ட்ரிபியூட்டிவ் லாவும் படிச்சிட்டோம். ஓகேவா? இப்ப எக்ஸாம்பிள் 1.23 they are asking me to verify De Morgan's law using Venn diagram. அது பார்த்துடலாம். Example 1.24 is also very easy. Law of complementation, very easy. Okay. Okay. Okay, okay, friends. Okay. Let me do one more sum here. Okay, friends. Okay. They're asking me to example 1.23. Okay, wow. Verify the distributive property using Venn diagram. De Morgan's law of set difference using Venn diagram. Okay, wow. That is the example 1.23. A minus B union A minus B intersection A minus C. Okay, wow. We have to verify this using Venn diagram. Okay. First LHS. Okay, wow. LHS level small B union C.
இது வந்து B union C. A minus B union C is equal to A minus B union C is equal to A minus B union C வந்து இங்க இருந்து இது வரைக்கும் வருமா? LHS is over, ஓகேவா? இப்போ RHS ஆக்சுவலா இது ஈஸியா தான் இருக்கு ஆக்சுவலா போறதுக்கு. RHS A minus B இங்க இருக்கு. A minus B ABC நீங்க மென்ஷன் பண்ணீங்க. சில பேர் வந்து ABC இப்படி மென்ஷன் பண்ணுவீங்க. சில பேர் ABC அதாவது கீழே கீழே B வந்துட்டு மேல அப்படியும் போடலாம் இப்படி போடலாம். நாட் அ ப்ராப்ளம். A minus C ஓகேவா? இன்டர்செக்ஷன் A minus B intersection A minus C ஓகேவா? Hence actually proved ஓகேவா? Proved by Venn diagram. ஓகேங்களா? ஓகே. Actually example sums I think நிறைய பேர் நடத்த மாட்டாங்க, but I am teaching you. Example 1.24 actually they have given something and I have to verify that. அப்புறம் காம்ப்ளிமெண்டேஷன் இருக்கு. ஸோ லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் ஆர் தேர். கொஞ்சம் பொறுமையாவே போகலாம் பிகாஸ் 1 month இருக்குல்ல. பிகாஸ் 1 monthல 1 சாப்டர் தான் நடத்த சொல்லியிருக்காங்க. ஸோ லெட்ஸ் கோ வெரி வெரி ஸ்லோலி ஓகேவா? சும்மா போட்டு திணிக்க வேணாம். லெட்ஸ் கோ டெய்லி ஸ்மால் ஓகே. எக்ஸசைஸ் பண்ணணும் முடிச்சிடலாமா? கொஞ்சம் மாத்தி மாத்தி போடலாமா இல்ல கொஞ்சம் ஸ்ட்ரைட்டா போட்டாதான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் கொஞ்சம் கலந்து கலந்து போட்டா உங்களுக்கும் பார்க்கறவங்களுக்கும் நல்லா இருக்காது. லைக் யூடியூப் என் வீடியோஸ் வந்து கஷ்டமா இருக்கும். லைக் அதனால தான் டைரக்டா லைன் பை லைனா போனா தான் நல்லா இருக்கும் நினைக்கிறேன். இப்போ எக்ஸசைஸ் 1.24ல வந்து they have given some problems. I can able to do that. ஓகேவா? ஓகே. கொஞ்சம் கலந்து கலந்து எடுக்கலாமா? பிகாஸ் கார்டினாலிட்டி பிகாஸ் இல்ல ஒன்னே எடுத்துட்டு இருந்தா வந்து எங்களுக்கே போர் அடிக்கும். ஓகேவா? ஸோ லெட் இட் பி அ மிக்ஸ்டு கிளாஸ் டுடே. ஓகேவா? கொஞ்ச நேரம் அதை நடத்திட்டு திரும்பி இதை நடத்துறாங்க. என்னோட ப்ராப்ளம் இல்லை உங்களுக்கு பிகாஸ் பிரைட் ஸ்டூடெண்ட்ஸ் ரைட். ஓகேவா? ஆக்சுவலா வந்து கார்டினாலிட்டியை படிச்சோம். கொஞ்சம் கலந்து கலந்து படிங்க பிகாஸ் நல்லா இருக்கும். ஓகேவா? ஒரே இது படிச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம we are going to jump directly into exercise 1.6. ஓகேவா? 1.6 application of cardinality of sets. ஓகேவா? just jump here and there. ஓகேவா? because applications on cardinality of sets. ஓகேவா? சார் அப்ளிகேஷன் ஆஃப் கோஆர்டினாலிட்டி ஆஃப் செட்ஸ்னா என்னென்ன சார்னு கேட்டா லைக் இந்த யூனியன் இருக்குல்ல லைக் ஏ யூனியன் பி இஸ் ஈக்குவல் டு ஏ இருக்குல்ல ஏ யூனியன் பி இஸ் ஈக்குவல் டு ஏ யூனியன் பி. அதாவது லைக் யூ ஹவ் ஸ்டடிட் லைக் ஒரே நிமிஷம்ங்க ஆரம்பிச்சுக்கிறேன். A union B is equal to A அதாவது லைக் A union B is equal to A union B அதாவது A union B A union B is equal to A union B minus A intersection B. நீங்க படிச்சிருப்பீங்கல்ல? சாரி ஆக்சுவலா இது இல்லை நினைக்கிறேன்.
என்ன சொல்ல வரேன்னா லைக் லைக் இந்த நோட்டேஷன் ஆக்சுவலி யூஸ் பண்ணக்கூடாது. ஆக்சுவலி நான் என்ன சொல்ல வரேன்னா லைக் ஏ யூனியன் பி, அதாவது லைக் வென் டயக்ராம்ல இது ஈக்குவல் ஆக்கலாம் ஏ யூனியன் பி. ஏ ஆக்சுவலி ஏ யூனியன் பி, அதாவது A union B is equal to A, n of A union B is equal to n of A plus n of B minus n of A intersection B. இது ஆக்சுவலா ஒரு ஃபார்முலா. ஆக்சுவலி இது எப்படி சார் நாங்க நம்புறதுன்னு கேட்டா லைக் என்ன, இதுக்கு அர்த்தம் என்னன்னா லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் தேர் இஸ் ஏல வந்து A is equal to 1, 2, 3. n of A union B. A union B என்னது? ஃபார் எக்ஸாம்பிள் இங்க 3 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 1, 2, 3, 4, 5, 6 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். லைக் A union B ல வந்து 6 இருக்கும். ஓகேவா? 6 equal to n of A, which is 3 plus n of B, 4 minus 1 is equal to 2, 4 plus 2 equal to 6. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா லைக் ஆக்சுவலா இதுக்கு லாட் ஆஃப் மீனிங் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலா லைக் n of A union B is equal to n of A plus n of B minus n of A intersection B. ஆக்சுவலா இந்த ஒரு ஃபார்முலாக்கு வந்து நிறைய நிறைய வந்து லாஜிக்கலாவே ஐ கேன் கிவ் யூ தி எக்ஸ்பிளனேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாம்? ஓகே ஓகே, ஒரு ஜார் இருக்கு, ஏன்னு ஒரு ஜார் இருக்கு, பின்னு ஒரு ஜார் இருக்கு. ஓகேவா? இந்த ஜார்ல வந்து லைக் ஃபைவ் ஃபைவ் ரெட் கலர் மார்பிள்ஸ் இருக்கு. ஓகேவா? ரெட் மார்பிள்ஸ். இந்த இதுல வந்து ஃபைவ் த்ரீ ரெட் கலர் மார்பிள்ஸ் இருக்கு. ஓகேவா? ஓகே ஓகே ஓகே. ஸோ ஃபைவ் ரெட் கலர் மார்பிள்ஸ் இருக்கு, மூணு ரெட் கலர், ஃபைவ் ரெட் மார்பிள்ஸ் இருக்கு, மூணு ரெட் கலர் மார்பிள்ஸ் இருக்கு. ஓகேவா? ஒருத்தன் ஆக்சுவலா ஒரு ஒரு மார்பிள் பேர் வந்து லெட் மீ டேக் ஒரு கிரீன் கலர், ஒரு ஆரஞ்சு கலர் மார்பிள் இருக்கு, இங்க ஒரு ஆரஞ்சு கலர் மார்பிள். ஓகே, நேம்டு ஸ்ரீராம். ஒரு ஸ்ரீராம் அப்படின்னு ஒரு ஒரு மார்பிள் இருக்கு, ஸ்ரீராம்னு ஒரு மார்பிள் இருக்கு. ஓகேவா? இப்போ இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணும்போது லைக் வாட் யூ வில் கெட்? இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணா என்ன வரும்? You will get 8 red color marbles as well as a single Sriram marble. ஓகேவா? ஏன்னா செட்ல வந்து you should not have repetition, right? இது வந்து n of A, இது n of B, இது n of A union. n of A வந்து 5 ரெட்டு ஒரு ஸ்ரீராம், இந்த 3 ரெட்டு ஒரு ஸ்ரீராம் இருக்கு. ஓகே, இது ரெண்டையும் ஆட் பண்ணா 8 ரெட்டு பிளஸ் 2 ஸ்ரீராம் இருக்குமா? ஓகே, மைனஸ் A இன்டர்செக்ஷன் B ஒரு ஸ்ரீராமா? சோ 8 ரெட்டு பிளஸ் ஒரு ஸ்ரீராம், அதாவது தான் இது கரெக்டா என் யூனியன் கரெக்டா வருது இல்ல? லைக் ஆக்சுவலா என்னன்னா லைக் இது வந்து ஒரு ஒரு ஆக்சுவலா லைக் ரியல் லைஃப் எக்ஸாம்பிள், ரியல் லைஃப் எக்ஸாம்பிள். ஓகேவா?
ஆக்சுவலா உங்களுக்கு காஃபி டீலாம் ரொம்ப பிடிக்கும்ல? காஃபி டீ. எல்லாம் யாருக்கு தான் பிடிக்காது. ஒரு 60 ஸ்டூடண்ட்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். 2 டயகிராம் வரைஞ்சுக்கோங்க. இது வந்து டீ பிடிக்கிறவங்க. இது வந்து காஃபி பிடிக்கிறவங்க. ஓகேவா? இந்த டீ பிடிக்கிறவங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் தேர் ஆர் 30 ஸ்டூடண்ட்ஸ் வச்சுக்கோங்களேன். காஃபி பிடிக்கிறவங்க 30 ஸ்டூடண்ட்ஸ். 25 வச்சுக்கலாமா? 35 வச்சுக்கலாமா? ஓகே. டீ டீ பிடிக்கிற டீய பிடிக்கிறவங்க வந்து அதாவது டீய லைக் பண்றவங்க வந்து 30 ஸ்டூடண்ட்ஸ். காஃபிய லைக் பண்றவங்க 35 ஸ்டூடண்ட்ஸ். ஓகேவா? டீ, காஃபி 2மே லைக் பண்றவங்க 5 ஸ்டூடண்ட்ஸ். ஓகேவா? சில பேருக்கு டீ, காஃபி 2மே பிடிக்கும். இப்ப டோட்டலா எவ்வளவு இருக்கு அப்படின்னு கேட்டா நீங்க லாஜிக்கலா என்ன சொல்லுவீங்க? லைக் லாஜிக்கலா நீங்க யோசிச்சு பாருங்க. இப்ப டீய லைக் பண்றவங்க 30 ஸ்டூடண்ட்ஸ் தான். டீய காஃபிய லைக் பண்றவங்க 35 ஸ்டூடண்ட்ஸ். டீ லைக்கர்ஸ், காஃபி லைக்கர்ஸ். ஓகேவா? இப்ப டீ லைக்கர்ஸ் 30, காஃபி லைக்கர்ஸ் 30. டீ அண்ட் காஃபி போத் லைக்கர்ஸ் 5. ஓகேவா? இப்ப நம்பர் ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ் கேட்டாங்கன்னா லாஜிக்கலா என்ன பண்ணுவீங்க? நம்பர் ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ் இந்த கிளாஸ் கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? ஆக்சுவலா இதெல்லாம் என் ஓன் எக்ஸாம்பிள் தான். பிகாஸ் ஐ வாண்ட் டீச்சிங் இன் மாஸ்டர் கிளாஸ். சரி லாஜிக்கலா எப்படி யோசிக்கிறது அப்படின்னா லைக் டீய லைக் பண்றவங்க 30 ஸ்டூடண்ட்ஸ், காஃபியை லைக் பண்றவங்க 35. டீ அண்ட் காஃபி போத்த லைக் பண்றவங்க 5 ஸ்டூடண்ட்ஸ். ஓகேவா? இப்ப டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ் கேட்டாங்கன்னா லைக் என்ன பண்ணலாம்னா டீயை மட்டுமே லைக் பண்றவங்க 30 மைனஸ் 5 25. ஓகேவா? காஃபியை மட்டுமே லைக் பண்றவங்க 30 ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேவா? இல்ல 2 கேட்டகரி தான் இருக்கு. டீயை மட்டும் லைக் பண்றவங்க 25, காஃபியை மட்டும் லைக் பண்றவங்க 30. ஸோ டோட்டல் இஸ் 25 பிளஸ் 30 which is 55. ஓகேவா? ஓகே. ஓகே ஓகே. ஆக்சுவலா டீயை மட்டும் லைக் பண்றவங்க 25, காஃபி மட்டும் லைக் பண்ற 20 55 பிளஸ் டீ காஃபி போத் 5. So 60 students are there. ஓகேவா? So n of A union B is equal to n of A plus n of B minus n of A union B. A intersection B, right? அதான் நான் சொல்ல வரேன் ஆக்சுவலா பிகாஸ் இது வந்து n of T union அதாவது n of T union C equal to n of T plus n of C minus n of T intersection C. இதுக்கு என்ன அர்த்தம்னா லைக் டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கிளாஸ் n of T union C. டீ காஃபி 2மே பிடிக்கிறவங்க எவ்வளோ அப்படின்னா டீ காஃபி 2 சேர்த்து பிடிக்கிறவங்க எவ்வளோனா டீயை பிடிக்கிறவங்க பிளஸ் காஃபியை பிடிக்கிறவங்க டீயை பிடிக்கிறவங்க பிளஸ் காஃபியை பிடிக்கிறவங்க மைனஸ் டீ காஃபி 2மே பிடிக்கிறவங்க which is nothing but 65 minus 5 is equal to 60. இந்த 60 என்ன டினோட் பண்ணுதுன்னா லைக் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஆர் லைக்கிங் போத். என்ன சொல்றதுன்னா 60 ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் லைக்கிங் எய்தர் டீ ஆர் காஃபி ஆர் எய்தர் போத். உங்களுக்கு புரியல நான் என்ன சொல்ல வரேன்ட்டு. லைக் டி யூனியன் சின்னா லைக் டியூ லைக் how many students liking tea and coffee? அது டீயா இருக்கலாம், காஃபியா இருக்கலாம், போத் இருக்கலாம். எல்லாம் சேர்த்து 60 ஸ்டூடெண்ட்ஸ். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட். ஓகேவா? ஆக்சுவலா லைக் இது வந்து இப்படி டெரைவ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலா என்னோட வே எப்படி டெரைவ் பண்ணா பியூர் டீ பிளஸ் பியூர் காஃபி பிளஸ் போத். அதுதான் ஆக்சுவலா லைக் பியூர் டீ வந்து என் டி மைனஸ் என் டி யூனியன் டி. ஓகேவா? பிளஸ் என் ஆஃப் சி மைனஸ் என் டி இன்செக்ஷன் சி. ஓகேவா? பிளஸ் என் ஆஃப் டி இன்செக்ஷன் சி. ஆக்சுவலா ஒரு டி கேன்சல் ஆயிரும். ஸோ திஸ் இஸ் த ஃபார்முலா. திஸ் இஸ் ஹவு த ஃபார்முலா கேம். ஓகேவா? திஸ் இஸ் த டெரிவேஷன் ஆஃப் த ஃபார்முலா. புரியுதுல உங்களுக்கு ஆக்சுவலா பியூர் டீ பிளஸ் பியூர் காஃபி பிளஸ் போத் டீ. ஓகேவா? ஆக்சுவலா ஒரு சிம்பிளான சிம்பிளான ஃபார்முலால பேக் சைட்ல தேர் ஆர் லாட் ஆஃப் ஒர்க்கிங் ப்ரொசீஜர்ஸ். ஓகேவா? தட்ஸ் வாட் ஐ அம் ட்ரைங் டு சே. ஒரு சின்ன ஃபார்முலா எடுத்துட்டா அதுக்கு ஆக்சுவலா லாட் ஆஃப் ரியல் டைம் அப்ளிகேஷன்ஸ் ஆர் தேர். ஆக்சுவலா ஓகே சார், எனக்கு புரியுது சார். நான் வேற ஏதோ எக்ஸாம் வச்சு நடத்துங்க சார். பிகாஸ் ஏன்னா லைக் எங்களுக்கு வந்து சிலதெல்லாம் புரிய மாட்டேங்குது சார். ஓகே, நாட் அ ப்ராப்ளம். இப்போ வந்து உங்க சின்ன பசங்களுக்கெல்லாம் பைக்ஸ் ரொம்ப பிடிக்கும்ல? கண்டிப்பா பிடிக்கும். நான் சின்ன வயசுல இருக்கும்போது தேர் ஆர் 2 கைண்ட் ஆஃப் பாப்புலர் பைக்ஸ். என்ன பைக்ஸ்னா ஒன் இஸ் கால்ட் அஸ் பல்சர், another is called as Apache. எஸ், Apache. ஆக்சுவலா லைக் இந்த 2 தான் ஃபேமஸா இருந்துச்சு லைக் இந்த இயர் 2010.
2010 அப்பாச்சி பெருசா பல்சர் பெருசான பிகாஸ் இந்த டிசைன்ஸ் வந்து எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சு இந்த பிளாக் கலர் அப்பாச்சி பிளாக் கலர் பல்சரும் அந்த எல்லோ கலர் இந்த அயன் மூவில ஒன்று வரும் இட் இஸ் வெரி வெரி ஃபேமஸ் வென் பிகம் இன் சூர்யா ட்ரோ த பைக் ஓகேவா அதை வச்சு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா பார்க்கலாம் இப்போ பல்சர் அப்பாச்சி இப்போ பல்சரை வந்து பிடிக்கிறவங்க வந்து ஹூ ஆர் லைக் 20 ஒரு கிளாஸ்ல கிளாஸ் இப்போ 9th ஏல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அப்பாச்சியை பிடிக்கிறவங்க 30 ரெண்டுமே பிடிக்கிறவங்க 5 ஓகேவா ஓகே சார் இப்போ அப்பாச்சியை பிடிக்கிறவங்க வந்து 20 பல்சரை பிடிக்கிறவங்க வந்து 30 ரெண்டுமே பிடிக்கிறவங்க 5 ஓகேவா சார் அப்ப 9th ஏல எத்தனை பேர் சார் இருக்காங்க அப்படின்னு ஒரு லாஜிக்கலா யாரோ உங்களுக்கு கேட்டா எத்தனை என்ன ஆன்சர் என்ன ஆன்சர் ஒரு லாஜிக்கலா ஒரு ஆன்சர் இப்படி கேட்டா லைக் ஒரு லாஜிக்கலா நீங்க எப்படி யோசிச்சுப்பீங்கன்னா ஓகே பல்சரை வந்து 20 பேர் லைக் பண்றாங்க ஸோ அப்பாச்சியில 30 பேர் லைக் பண்றாங்க ஓகே ஸோ பல்சரை மட்டுமே லைக் பண்றவங்க 20 மைனஸ் 5 15 ஓகே அப்பாச்சி மட்டுமே லைக் பண்றவங்க 30 மைனஸ் 5 பியூரா லைக் பண்றவங்க 25 ஓகே ரெண்டு பேர் லைக் பண்ணுங்க 5 ஓகேவா ஸோ மூணுமே ஆட் பண்ணா மூணு கேட்டகரி தான் இருக்கும் பியூர் பல்சர் பியூர் அப்பாச்சி பல்சர் பிளஸ் அப்பாச்சி இந்த மூணு கேட்டகரி தான் இருக்கும் ஆக்சுவலா ஒரு இந்த மாதிரி எக்ஸாம்பிள் சொல்லக்கூடாது ஸோ வேற எக்ஸாம்பிள் ஞாபகம் வந்துச்சு ஸோ ஐ ஷுட் நாட் சே தோஸ் கைண்ட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் ஒரு பியூரான நீட்டான எக்ஸாம்பிள் சொல்ல முடியும் 15 plus 25 plus 5 which is nothing but 45 so 45 students are there okay 45 students are there in the class A அதான் ஆக்சுவலா லைக் அந்த ஃபார்முலா தான் they have derived 20 plus 30 5 ஓகேவா 5 ஓகேவா n of p union A அதாவது பல்சர் யூனியன் அப்பாச்சி அதாவது நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் in the class is equal to n of p minus n of p intersection A அதாவது பியூர் பல்சர் பிளஸ் பியூர் அப்பாச்சி n of A minus n of p intersection A பியூர் பல்சர் பியூர் அப்பாச்சி பிளஸ் போத் லைக்கர்ஸ் ஓகேவா இங்க ஆக்சுவலா லைக் இன்டர்செக்ஷன் ஏ ஓகேவா n intersection A இதுவும் கேன்சல் ஆயிரும் they will cancel each other and it will give a single A ஓகேவா n of p plus n of A minus n of p intersection A ஓகேவா so n of p union A is equal to n of p plus n of A minus n of A intersection A hence the formula is derived actually formula is derived actually இந்த மாதிரி லாஜிக்கலா தான் யூஸ் பண்ணி you should be thinking logically ஓகேவா அதையே தான் they have replaced with A and B n of A union B is equal to a famous formula n of A plus n of B minus n of A intersection C a very very famous formula a very very easy formula and logical formula a logically strong formula ஓகேவா strong formula formulaன்னு சொல்லலாம் என்ன சொல்லலாம் ஓகேவா I started at 5:45 now 6:80 ஆயிடுச்சு so 15 plus 15 half an hour class போயிடுச்சு half an hour மேல ஆக்சுவலா உங்களால கவனிக்க முடியாதுல்ல ஆக்சுவலா your class will be going around okay yeah okay இப்போ வந்து first ஆக்சுவலா லைக் நடத்திட்டேன் லைக் ஓகே second formula I am going to explain it. N of A minus B is equal to N of A minus N of A intersection B. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா A minus B என்னது பல்ஸ் பாச்சு ஓகேவா 30 இங்க 25 இங்க 5 வச்சுக்கோங்களேன் A minus B அதாவது 25 இந்த 25 வந்து எதுக்கு ஈக்குவல்னா N of A minus N of A intersection B புரியுது இல்ல A minus B என்னன்னா A minus B பல்சர் மைனஸ் அப்பாச்சி பல்சர் மைனஸ் அப்பாச்சி என்ன அர்த்தம் லாஜிக்கலா கரெக்ட் தானே logically it is correct friends so no need to actually think ரொம்ப யோசிக்காதீங்க just
ஆக்சுவலா இந்த ரீஜன் கேட்டிருக்காங்க. இந்த ரீஜன் கேட்டா a minus b அவ்வளவுதான். வெரி வெரி ஈஸி. n of b minus a is equal to n of a minus n of b minus n of a intersection b intersection b. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக லைக் இன்னொன்று ஃபார்முலா n of a இது ஆக்சுவலாக மெமரைஸ் பண்ணிக்கோங்க, நாட் ஆஃப் ப்ராப்ளம். n of a intersection n of u minus n of a into n of a. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக டுடே கிளாஸ் முடிஞ்சது. ஆக்சுவலாக அங்கே கலந்து தான் எடுத்திருக்கேன். லைக் ஐ டேக்கிங் எக்ஸசைஸ் 1.5 as well as 1.6 together. ஓகேவா? I'm noting it down. Okay, don't worry actually, because we are not going to miss anything. Okay, we just combining the things, but we are going to teach in a very slow. Okay, the class is over and yeah, daily videos வந்துட்டே தான் இருக்கும். Like 13 நாள் ஆச்சு. I created a lot of videos and 12th channel actually I created complex number. ஓகேவா? இப்போ வந்து உங்க பிரதர்ஸ் வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணிருக்காங்கன்னா just ask them to just watch my video. காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் வந்து கீழே கொடுத்துருக்கேன். Complex number actually I have covered everything. ஓகேவா? I have covered everything. அங்கங்க கொஞ்சம் விட்டுருப்பேன், பட் ஐ எம் நாட் ஷூர். மேக்ஸிமம் ஐ ஹவ் கவர்ட் இட். ஐம் ஜஸ்ட் ட்ரைங் டு கவர் த பேலன்ஸ் திங்ஸ். ஓகேவா? இப்போ 19th வீடியோ ஆயிடுச்சு. ஓகே, ஆக்சுவலா லைக் we are just seen a summary, right? Exercise 1.5 just we have seen the distributive property as well as De Morgan's law. Just we have seen a summary and we are done example problem, right? I'm just keeping in mind so that I can, yeah, ஒரே ஒரு எக்ஸாம்பிள் தான் பார்த்துருக்கோம். ஸோ எக்ஸாம்பிள் 1.23யும் அண்ட் இன்னொரு எக்ஸாம்பிள் 1.23யும் ஜஸ்ட் யா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கிளாஸ் நீங்கள் போதும். லைக் கொஞ்சம் கொஞ்சமாக படிங்க. ஓகேவா? டோன்ட் ஜஸ்ட் புட் எவ்ரி திங் இன் அ ஹோல். கொஞ்சம் கொஞ்சமாக படித்து நீங்கள் நடத்தினா லைக் ஹோம் ஒர்க்காக போட்டுக்கோங்க. ஓகேவா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.